இஸ்ரேல் காசாவா யுத்தம் அப்படிங்கிறது நிற்குமா நிற்காதாங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னாதானே அந்த பதில் சரியாக இருக்கும். வேறு யார் சொன்னாலும் அது ஒரு செய்தியாகவோ இல்லை அது ஒரு புனையப்பட்ட ஒரு செய்தியாகவோ மட்டும்தான் இருக்கும். ஸோ இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, அதையும் தாண்டி இன்றைக்கி உலக அளவில் என்னென்ன சம்பவங்கள் பெருசாக நடந்திருக்கு. இங்கே காசா பிரச்சனை பெரிதாக பார்க்கப்படும் போது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் என்ன நிலைப்பாட்டுடன் இருக்காங்க, தாய்லாந்து கம்போடியாவினுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சா, ஏகப்பட்ட செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாத்தையுமே ஒரு 10-12 நிமிஷத்தில் பார்க்கறதுக்கு தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கார். அந்த அறிவிப்பு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இவ்வளோ நாள் பீஸ் பிளான், கண்டிப்பாக யுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும், ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதத்தை கீழே போட்டுருவாங்க, அதன் பிறகு ஹமாஸ் வேறு ஏதாவது நாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க, ஆம்னெஸ்டி கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிரும், அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம் அழிக்கப்படும், காசா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே வெறும் வெத்துவேட்டு மட்டும்தான். காரணம் இருக்குது. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னும் நாங்கள் கம்ப்ளீட்டாக காசா விட்டு விலகவில்லை, அப்படியே விலகி போகிறதுக்கான எண்ணமும் எங்களிடம் இல்லை. ஸோ கம்ப்ளீட் விட்ராவல் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. எங்களுடைய இராணுவ வீரர்கள் நிறைய பேர் காசா பகுதியில் வலம் வருவார்கள், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். மனுஷன் காசா பகுதியில் மட்டும்தான் சொல்லியிருக்காரான்னு பார்த்தா கிடையாது. அதே மாதிரி சிரியா பகுதிகளிலும் எங்களுடைய விட்ராவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்காது, லிபியா பக்கமும் எங்களுடைய விட்ராவல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்காது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்து பார்த்துருக்கோம், ஒரே கல்லில் 3 மாங்காய். 3 செய்திகளை இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன போது இங்கே வேற யாருமே எதையுமே பேசலை, எதை பற்றியும் பேசலை. இஸ்ரேலினுடைய இந்த ஒரு பிரச்சனை, அதாவது இஸ்ரேல் காசா பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்ன பலரும் எனக்கு நோபல் பிரைஸ் வேணும் பாருங்கள், நான் இல்லைனா இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன பலரும் இன்றைக்கி வாயை மூடிட்டு இதை ஜஸ்ட் ஒரு செய்தியாக மட்டும் கடந்து போகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பிரேசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இப்போ லுலா அவர்கள் தான் பிரேசிலினுடைய தலைவராக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் லுலா அவர்களுக்கு முன்னாடி போல்சர்னோ அவர்கள் இருந்திருந்தாங்க. இப்போ போல்சர்னோ அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா போல்சர்னோ அவர்கள் சிறைச்சாலையை விட்டு வெளியிலே வர முடியாதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல போல்சர்னோ அவர்களுடைய ஆதரவாளர்கள் பலவிதமான போராட்டங்கள் எல்லாம் நடத்தி பார்த்தாங்க. பட் லுலா அவர்களுடைய அரசாங்கம் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க, போல்சர்னோ அவர்களை வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் போல்சர்னோ அவர்களுக்கு தீவிரமாக ஒரு சிகிச்சை தேவைப்படுகிறது, ஒரு சர்ஜரி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அதன் காரணமாக அவர் சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இது உறுதியாகி இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் டேயில் கண்டிப்பாக போல்சர்னோ அவர்கள் வெளியில் வருவார். சிறைச்சாலையை விட்டு வெளியில் வந்து சர்ஜரி முடிந்த உடனே மறுபடியும் சிறைச்சாலைக்கே சென்று விடுவார் என்கிறது தான் தகவல். போல்சர்னோ அவர்கள் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தார். பிரேசில் அதிபர் அப்படின்னு சொன்னால் போல்சர்னோ அவர்கள் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான நட்பு, சின்னதாக விரிசல் அப்படின்னு சொல்லி உலக அரசியலில் அவருடைய பெயர் அடிப்படாத தினமே இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட நபர் இப்போது பெட்டி பாம்பா சிறைச்சாலையில் அடங்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே ஒரு நிலைமையில தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் அவர்களும் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைஞ்சிக்கிட்டே இருக்குது. முனிவர் அவர்கள் சொல்கிறாரு, தெஹ்ரீக் தாலிபன்கள் ஒன்று நீங்கள் தாலிபன் பக்கம் போயிருங்க, அப்படி இல்லைனா பாகிஸ்தான் பக்கம் வந்துருங்க, மறுபடியும் எங்களுடைய இராணுவத்தை எதிர்த்து நின்றீர்கள் என்றால் உங்களுக்கான அழிவு காலம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறார். இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், கண்டிப்பாக இதற்கான பதிலடியை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தெஹ்ரீக் தாலிபன்கள் இன்று பாகிஸ்தானுக்கு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்ப்பா, பேச்சுவார்த்தை நடத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எஸ், வி ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி ஈரானும் பதில் சொன்னாங்க. பட் ஈரான் அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. 0 என்ரிச்மெண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட், அந்த செறிவூட்டுதல் அப்படிங்கிறது எங்களால் நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்திவிட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 0 என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இங்கே மிகப்பெரிய அளவில் டிபேட்டாக மாறி இருக்கு. ஈரான் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தியில் இடம் பிடித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லிபியாவினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் உட்பட உயர் இராணுவ அதிகாரிகள், ரொம்ப வயதான இராணுவ அதிகாரிகள் எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் பேர், ஒரு 6-8 பேர் ஒரு விமான விபத்தில் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விமான விபத்து துருக்கியில் ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈராக்கில் ஹிடன் டேஞ்சர் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிட்டே இருக்கான்.
பெரிய மழை பெய்யுது. மழை பெய்தனால் என்ன நில அதிர்வு இல்லாட்டி நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏதாவது வந்துருச்சான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நிலச்சரிவு நில அதிர்வு அப்படி எதுவுமே இல்லை. பெரிய அளவில் அங்கே இடி தாக்கியது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த மண் அரித்தல் அப்படிங்கிறது ஏற்படுது. மண் அரிப்பதனால் ஈராக்கில் அப்படி ஏதாவது சிக்கல் இருக்கா விக்கின்னு கேட்டால் இருக்குது. மண் அரிக்க ஈராக்கில் ஒரு யுத்த காலகட்டத்தில் நிறைய இந்த கன்னி வெடிகள் அப்படிங்கிறது புதைக்கப்பட்டு இருக்கலாம். ஸோ மண் அரித்தல் காரணமாக இந்த கன்னி வெடிகள் மறுபடியும் மேலே வந்து நிற்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் நிறைய மனித உயிரிழப்புகள் வரும் காலங்களில் வரும் வருடங்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னும் யுத்த காலத்தில் எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடித்து செயலிழக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் உருவாகி இருக்கிறது. ஈராக்கினுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் டோட்டலி கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. நோயாளிகளுடைய எண்ணிக்கை கட்டுக்கடங்காத வண்ணம் வருகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. நியூ எப்ஸ்டைன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. போன முறை 2-3 ஃபோட்டோஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களே, இந்த முறை ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப முறை இருப்பதாக சொல்லப்படுது. சொல்லப்போனால் 8 முறை இந்த எப்ஸ்டீன் ஐலண்டுக்குள்ளே ட்ரம்ப் அவர்கள் வந்ததாக இப்போது வந்திருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் சொல்லுது. ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் மேலும் இந்த விஷயத்தில் டேமேஜ் ஆயிட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. யூகே கவுன்சிலர் ஒருத்தர் இப்போது அரெஸ்ட் செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற தகவல். கடந்த 13 வருடங்களாக அவங்களுடைய எக்ஸ் ஒய்ஃபை போதையை கொடுத்து வன்புணர்வு செய்தார் அப்படிங்கிறது அவர் மீது தொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கு யூகே அரசியலில் பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட நபர்கள், அதுவும் ஆண்கள் பெண்களை துன்பப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ உருவாகி இருக்கக்கூடிய புதிய கோரிக்கை. ஸோ யூகேல இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது இன்னும் விரிவடையலாம். இதே மாதிரி நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்கலாம் என்பது தான் கூடுதலான தகவல். டக்கேச்சி, அதாவது அபே அவர்களுடைய மாணவியாக இருந்தும் இந்த டக்கேச்சி ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமராக வந்த பிறகு ஜப்பான்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுடன் ஜப்பானை வழிநடத்த போகிறார்கள். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுடன் ட்ரம்ப் அவர்கள் எப்படி அமெரிக்காவை வழி நடத்துகிறாரோ அதே மாதிரி தான் ஜப்பான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இப்போ டக்கேச்சி அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜப்பானுடைய வேலை ஜப்பானியர்களுக்கே, ஜப்பானியர்கள் தான் அதிகமாக அங்கே அவங்களுடைய எல்லா உரிமைகளையும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பல விஷயங்கள் ஜப்பான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுடன் ஐக்கியமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. லண்டனில் ஒரு ப்ரொட்டஸ்ட். அங்கே அந்த ப்ரொட்டஸ்ட் ஏன் நடத்தப்படுது அப்படின்னு கேட்டால் ப்ரோ பாலஸ்தீன் ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்ட கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் செய்யப்படுறாங்க. அவங்க இப்போ விடுதலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கம்போடியா தாய்லாந்து பிரச்சனையில் நான் பேச்சுவார்த்தை தயாராக்குகிறேன், 2 நாடுகளையும் கூப்பிட்டு நான் பேச்சுவார்த்தை தயாராக்குகிறேன், 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை வழியாக இந்த யுத்தத்தை முடித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை சீனா கொடுத்திருக்கிறார்கள். சீனாவினுடைய இந்த நம்பிக்கை வெறும் வெத்து நம்பிக்கை மட்டும்தானா, இல்லை ஏதாவது விவகாரம் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பங்களாதேஷில் ஹிந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹிந்துக்களின் சார்பாக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பங்களாதேஷில் கடந்த சில நாட்களாகவே ஹிந்துக்கள் உயிர் பயத்துடன் இருக்கிறார்கள் அப்படின்னும், சில ஹிந்துக்கள் அவங்களுடைய உடலை அடித்து அவங்கள எரித்து இந்த மாதிரி வீடியோலாம் ரொம்ப வைரலாக மாறிச்சுல, அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை என்கிற தகவலும் வெளியானது. அதை எதிர்த்து பங்களாதேஷில் அதுவும் குறிப்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடந்தது என்றும், பங்களாதேஷில் ஹிந்துக்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக இந்தியாவிலும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.